உடல்நலக் குறைவால் உயிரிழந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தியின் உடலுக்கு அவரது சொந்த ஊரான அத்தியூர் திருவாதியில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், அங்கிருக்கும் நிலவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் அத்தியூர் கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி 1954 பிறக்கிறார். இவர் அதன் பிறகு படிப்படியாக கட்சியில் சேர்ந்து ஒவ்வொரு பதவியாக வைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கிளைக்கழகம், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய தலைவர், ஒன்றிய பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர், இப்படி பல்வேறு பதவிகள் வகித்த அவர் இறுதியாக மாவட்ட பொருளாளராகவும் அதன் பிறகு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் நின்று விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் நேற்று முன்தினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டமும் விழுப்புரம் தொகுதிக்கும் கடலூர் தொகுதிக்கும் சேர்த்து தமிழக முதலமைச்சர் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்திற்கு இவர் வந்த போது அவர் உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. அதன் பிறகு அவர் வீடு செல்கிறார். மருத்துவமனைக்கு சென்று அவர் மேலும் பாதிக்கப்பட்டு நேற்று உயிரிழக்கிறார். இந்நிலையில் தான் அவரது உடல் நேற்று விழுப்புரத்தில் உள்ள அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது. அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுக அமைச்சர்கள் இறுதி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிலையில் அவர் சொந்த கிராமமான அத்தியூரில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது. குறிப்பாக அவர் உடல் தகனம் செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக தமிழக அரசு மூலமாக 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த ஒட்டுமொத்த கிராமம் மட்டுமல்லாமல் உறவினர்கள், கட்சி பிரமுகர்கள், பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் கூட இறுதிச் சடங்கில் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என வேட்பாளர்களும் அவர் வீட்டிற்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள். இப்படி தொடர்ந்து அவருக்கு பல்வேறு விதமான மக்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்தது காரணம் அவர் பழகுவதற்கு எளிமையானவர் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் மக்களும் பல்வேறு விதமான அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது அத்தியூரில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் அரசு மரியாதை 21 குண்டுகள் முழங்க இந்த சட்டமன்ற உயிரிழந்த சட்டமன்ற புகழேந்திக்கு இறுதி தகனம் செய்யப்பட்டது. அந்த காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பினர் வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். Police,